நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆலப்போரான் தமிழன் அப்படின்ற ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம யூனிட் 6க்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 1 வந்து நீங்க முடிச்சிருப்பீங்க. டெஸ்ட் 2க்கான ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மொத்தம் 30 கொஸ்டின் தொல்லியல் கண்டுபிடிப்புகள் தான் நமக்கு டாபிக். ஓகேவா? இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, கூற்று காரணம். சங்க காலத்தை சேர்ந்த நடுகற்களின் வீரர்களின் உருவங்கள் அல்லது சிலைகள் செதுக்கப்படவில்லை. ஓகேவா? சங்க காலத்தை சேர்ந்த நடுகற்களில் வீரர்களின் உருவம் சிலைகள் செதுக்கப்படவில்லை. ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அடுத்து பாருங்க, 6 பல்லவர்கள் காலத்திற்கு பிறகு நடப்பட்ட நடுக்கற்களில் தான் வீரர்களின் பெயர்கள் உருவங்களும் செதுக்கப்பட்டது. அப்ப இதுவும் கரெக்ட். அப்போ ஏ வந்து ஆன்சர் ஃபர்ஸ்டுக்கு. கூற்று ஏ மற்றும் காரணம் 6 இரண்டும் சரி. மேலும் ஏ 6க்கு வந்து சரியான விளக்கம். ஓகேவா? அப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2, பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. அசோகர் காலத்து பிரமி வடிவத்திற்கு அசோகன் பிரமி என்று பெயர். ஓகேவா? அப்ப இது கரெக்டுங்க. அசோகர் காலத்துல பிரமி வடிவ எழுத்திற்கு அசோகன் பிரமி அப்படின்னு தான் பெயர் இருந்தது. புகழூர், மாங்குளம் மற்றும் அரசலூர் ஆகிய இடங்களில் தமிழ் பிரமி கல்வெட்டுகள் குகை வாழிடங்களில் காணப்படுகின்றன. அப்ப இதுவும் கரெக்ட். சமண துறவிகளின் குகை வாழிடங்களில் தங்குவதற்கு வசதியாக பாறைகளில் மென்மையான படுக்கைகள் செதுக்கப்பட்டிருந்தன. இதுவும் கரெக்ட். தொடக்க கால தமிழ் சமூகத்தின் வரலாற்றை கட்டியெழுப்ப கல்வெட்டுக்கள் ஒரு முதன்மை சான்றாக திகழ்கிறது. இதுவும் கரெக்ட். அப்போ எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே இங்க என்ன கரெக்டா இருக்கு. ஆன்சர் அப்போ டி, 4க்கு வந்து டி. 5வது கொஸ்டின் பாருங்க. ஓகே, 3வது. ஓகே, ஆமா ஆமா. இது பாருங்க 2வது கொஸ்டின். 2வது கொஸ்டினுக்கு வந்து டி ஆன்சர். 3வது கொஸ்டின் பாருங்க, தவறான இணையை கண்டறிக. ஓகேவா? மதுரை காஞ்சி 10 பாட்டு நூல்கள் ஒன்று கரெக்ட். 11 கீழ்கணக்கு நூல்கள் வாழ்வியல் அறிஞர்களை கூற 18 நூல்கள் இருக்கு கரெக்ட். அரிக்கைமேடு ரோமானிய துறைமுகம் மற்றும் கண்ணாடி மனித தொழிற்சாலை இருந்தது. அதுவும் கரெக்ட். கொடுமணர் சேர காலத்து நாணயங்கள் மட்டும் கண்டெடுக்கப்பட்ட இடம். இது வந்து பாத்தீங்கன்னா தவறு. அப்ப டி வந்து ஆன்சரு 3க்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. ஒரு புறத்தில் ஏனையும் மறுபுறத்தில் அங்குசமும் வில்லும் அம்பும் பொறித்த சேரர் நாணயம் அக்காலத்தில் வடிவமைக்கப்பட்டது. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. முகப்பில் புலி உருவமும் மறுபுறத்தில் யானை மற்றும் புனித சின்னங்களும் பொறிக்கப்பட்ட சங்க காலத்தில் சோழர் நாணயங்கள் பொறிக்கப்பட்டது. அப்ப மேற்கண்ட கூற்றுல எது சரின்னு கேக்குறாங்க. சி ஆன்சர். 2 கூற்றுமே சரி. 1, 2 ரெண்டுமே சரி. ஓகேவா? அடுத்து பாருங்க 6, கேரளத்தின் பட்டினத்தில் பொன்னை உருக்கும் முளைகள் இருந்ததற்கான சான்று கிடைத்துள்ளது. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். கூற்று 2 பாருங்க. தமிழகத்தில் துணிகள் நெய்யப்பட்டது குறித்த தகவல் பெரிபுலஸ் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆமா, பெரிபுலஸ் நூல் இருக்கு இல்லையா, இதுல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ப 2 ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். மேற்கண்ட கூற்றில் தவறானது எதுன்னு கேக்குறாங்க. அப்ப எதுவுமே தவறு இல்லை, ரெண்டுமே சரிதானே. அப்ப எதுவுமே தவறு இல்லை. இப்ப 7வது கொஸ்டின் பாருங்க. யாவனர்களின் கப்பல் முசிறி துறைமுகம் வழியாக மிளகை ஏற்றி சென்ற செய்தியை தெரிவிக்கும் மகனானூர் பாடல் எது அப்படின்னு கேக்குறாங்க. 149வது பாடல். ஓகேவா? பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப யாவனர்களின் கப்பல் முசிறி துறைமுகம் வந்து மிளகை ஏற்றி சென்ற செய்தியை கூறக்கூடியது வந்து அகநானூற்றுடைய 149வது பாடல். ஓகேவா? அடுத்து 8, தொல்பழங்காலத்தில் தமிழகம் பற்றிய கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஓகேங்க, பாருங்க. கொசஸ்தலை ஆறு உலகில் மனித மூதாதையர்கள் வசித்த மிக முக்கியமான இடங்களில் ஒன்று. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 9th புக்ல இருக்குது. 1867ஆம் ஆண்டு சர் ராபர்ட் புரூஸ் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரம் என்ற இடத்தில் முதலில் பழங்கற்கால கருவிகளை கண்டுபிடித்தார். எப்போ அப்படின்னா 1863. இங்க 67 இருக்கு, இது தப்பு. அடுத்து, கண்டெடுக்கப்பட்ட கைகோடாரிகள் சென்னை கற்கருவி தொழிலகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்ப எது கரெக்ட்னு கேக்குறாங்க. அப்ப கூற்று
கூற்று 1 2 1 3 கரெக்ட். அது எங்க இருக்கு? சில இருக்கு. அப்ப 8க்கு வந்து சி ஆன்சர். அடுத்து 9வது கொஸ்டின் பார்ப்போம். பின்வரும் இடங்களில் தமிழ்நாட்டின் இரும்பு காலத்தை சார்ந்த இடம் எது? ஓகேவா? சானூர், பையம்பள்ளி, சித்தன்னவாசல், இது மூணுமே இரும்பு காலத்தை சார்ந்த இடம் தான். அப்ப டி வந்து ஆன்சர் 1 3 1 2 3. 10வது கொஸ்டின் பாருங்க. தமிழ் பெருமை கல்வெட்டு கூற்றுகளை கருத்தில் கொள்க. மழைநீர் வழிந்து வெளியேறுவதற்காக சிறிய பகுதியை வெட்டி கொடுங்கல் அல்லது வாரி போன்று செதுக்கி இருந்தனர். அதற்கு கீழே தான் பெரும்பாலான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. அடுத்து பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இது வந்து 9th புக்ல இருக்கு. கல்வெட்டுகளை கொண்ட குகைகளின் முக்கிய இடங்கள் மாங்குளம், புகழூர், ஜம்பை, இதுவும் கரெக்ட். அப்ப சரியானது எதுன்னு கேக்குறாங்க? இரண்டும். சி வந்து இதுக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்து 11வது கொஸ்டின். ஓகே, 10C. ஓகே, 11வது கொஸ்டின். தமிழ்நாட்டின் நடுகள் பற்றிய கூற்றுகளை கருத்தில் கொள்க. போர்க்களத்திலும் ஆணிரைகள் சண்டைகள் இடையிலும் வீர மரணம் அடைந்தவர்களின் நினைவாக நடுக்கர் வந்து நடப்படுது. கரெக்ட். சிலப்பதிகாரம் நடுக்கல் நிறுவுவதற்கான நடைமுறைகளை சொல்லுது. சிலப்பதிகாரம் சொல்ல என்ன நூல் சொல்லும்? தொல்காப்பியம் சொல்லும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பா இருக்கு. சங்க காலத்து நடுக்கற்கள் புலிமான் கோப்பை, தாதாப்பட்டி, பொற்பானை கோட்டை ஆகிய இடங்களில் காணப்படுகிறது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். கடலூர் பகுதியில் சங்க காலத்திற்கு பிந்தைய காலத்தை சேர்ந்த நடுக்கர் காணப்படுகிறது. இது தப்பு. அப்ப எது எது மட்டும் கரெக்ட்? 1 3 கரெக்ட், 2 4 தப்பு. எவை சரியானது? 1 3 சரி. அப்ப சி ஆன்சர். அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்க. எந்த இடத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட மண்பாண்டங்களில் ஒரு கப்பலின் உருவம் இருந்தது? அழகன் குளத்துல. அடுத்து தவறான இணையை கண்டறிக. ஓகேவா? 13வது கொஸ்டின். திருமலாபுரம் தென்காசி தான், மருங்கூர் வந்து கடலூருங்க. மருங்கூர் வந்து கடலூர். அப்ப இது தப்பு. கர்நாடகா மாஸ்கி, ஒடிசா பானூர், பாலூர், இது கரெக்ட். அப்போ பி மட்டும் தப்பு. 14வது கொஸ்டின் பாருங்க. செங்கடல் பயண குறிப்பு பொதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடிய பகுதி எது? செங்கடல் பயண குறிப்பு உள்ள பொதுக்கோன்னு எதை சொல்றாங்கன்னா அறிக்கை மேட சொல்றாங்க. அடுத்து பாருங்க 15க்கு குடைவரை கோயில் அமைந்துள்ள மாவட்டத்தை பொறுத்துக்கு. ஓகேவா? எம் புதுப்பட்டி வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் 2, 17ஆம் பேர் வந்து திருநெல்வேலி 1, அகரம் வந்து சிவகங்கை 4, சிவகாலை வந்து தூத்துக்குடி 3, 2 1 4 3. 15 2 1 4 3. பி வந்து ஆன்சர் இதுக்கு. ஓகேவா? அகரம், கொந்தகை, சிவகங்கை, சிவகாலை. ஓகே, கரெக்ட். அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க. தொல்லியல் என்றால் ஓகேவா? தொல்லியல் என்ற சொல் வந்து ஆர்கியோஸ் என்ற கிரேக்க சொல்ல இருந்து வந்தது. கரெக்ட். தமிழ்நாடு தொல்லியல் துறை எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1961 உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் நகரமயமாதல் இருந்ததுக்கான சான்று வந்து கீழடி. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்ப எது தவறானது கேட்கிறாங்க? எதுவுமே தவறு இல்லை. ஓகேவா? 16வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டி. 17வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் நடைபெற்ற முதல் அகழ்வாய்வு பரம்பு பகுதி. பரம்பு எங்க இருக்கு அப்படின்னா ஆதிச்சநல்லூர் அருகில் இருக்கு. ஓகேவா? அப்ப இங்கதான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. ஜகோர் 1876 ஆதிச்சநல்லூரில் அகழ்வாய்வு செய்தார். அப்ப சரியானது வந்து 1 2 ரெண்டுமே சரியானது. அடுத்து பாருங்க 18. துலுக்கப்பட்டி வந்து பாத்தீங்கன்னா நெல்லை. துலுக்கப்பட்டி வந்து நெல்லை. பூதிநத்தம் வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரி. 2 3 2 3 எங்க இருக்கு? 2 3. ஓகே, ஏ ஆன்சர். அப்படியே அடிக்கலாம். அடுத்து பாருங்க 19வது கொஸ்டின். கொடுமணல் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது? 19. கொடுமணல் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது? நொய்யல் ஆற்றங்கரை.
ஓகேவா? 20வது கொஸ்டின் பாருங்க. தவறான இணை புகார் துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். இங்க வணிக நகரம்னு இருக்கு, கல்வி நகரம் தான் காஞ்சி. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. ஓகே, அடுத்து 21வது கொஸ்டின். சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் 1863 பழங்கற்கால கருவிகளை கண்டறிந்தவர் ராபர்ட் புரூஸ் ஃபூஸ்ட். தமிழ்நாடு 22 பாருங்க. தமிழ் பிரமி பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கல் காணப்படும் இடம் பொருந்தாதது. தேனி, தாதாப்பட்டி. ஓகேவா? கொஸ்டின் வந்து பொருந்தாதது கேட்கிறாங்க. ஓகே, தேனி, தாதாப்பட்டி, திரும்ப தேனி. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா ஓகே இந்த கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா இதுல வந்து தேனி தாதாப்பட்டி அப்படின்னும் போது இது ரெண்டுமே வந்து நமக்கு வரும். பட் இங்க சியும் தேனின்னு கொடுத்துருக்காங்க, இது மட்டும் விட்டுருங்க. 23வது கொஸ்டின். கலைக்கருவூல சட்டம் இயற்றப்பட்டது வந்து 1972 கலைப்பொருட்கள் சட்டம். ஓகேவா? அடுத்து 24 பாருங்க. ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் எந்த மண்டலத்துல கிடைச்சதுன்னா கோவை மண்டலத்துல அதிகமா கிடைச்சிருக்கும். பாண்டிய காவாடா என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா முத்தையும் கடற்பொருளையும் குறிக்குது. அது சி வந்து ஆன்சர். பாண்டிய காவாடா என்பது எதுல சொல்லியிருப்பாங்கன்னா 9th புக்ல அர்த்த சாஸ்திரம் இருக்கு இல்லையா, அதுல சொல்லியிருப்பாங்க. அடுத்து அசோகர் கல்வெட்டில் பயன்படுத்தக்கூடிய பிரமி வடிவத்தின் பெயர் வந்து அசோகன் பிரமி. இது முன்னாடியே பார்த்திருப்போம். சோழர் காலம் வெளியிட்ட செப்பு நாணயங்கள் எந்த வடிவம் அப்படின்னு கேட்பாங்க. 27. ஓகேவா? 27 வந்து செப்பு நாணயத்தினுடைய வடிவம். உருளை கிடையாது, வட்டமும் இல்லை. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா செவ்வகம். 27 சோழர்கள் வெளியிட்ட செப்பு நாணயத்தினுடைய வடிவம் வந்து செவ்வகம். மாங்குளம் கல்வெட்டு யாரை பத்தி சொல்லுது அப்படின்னா பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி சொல்லுது. ஓகேவா? பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி சொல்லுது. 28க்கு பி. 29 பாருங்க. குதிரை சேனத்தில் பயன்படுத்தப்படும் இரும்பு வளையம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா கொடுமணல். 30 தமிழ் பண்பாட்டின் தொட்டியல் எதுனா பொருணை நாகரிகம். இது 9th தான் இருக்கு. ஓகேவா? அப்போ 30க்கும் ஆன்சர் கீ வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதுல நீங்க எவ்வளவு போட்டிருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க.